அந்த சுப்பிரமணிய சிவாவினுடைய பிறந்த நாள் இன்றைக்கு. சிறைச்சாலையிலே வஉசியோடு சென்று குஷ்டரோகத்தை ஏற்று அதோடு இல்லாமல் குஷ்டரோகத்தோடு ரயிலிலே ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்ததனாலே அன்றைக்கு இந்த பிரிட்டிஷ்காரன் ஒரு சட்டம் போட்டான், ஒரு தனி மனிதனுக்கு குஷ்டரோகிகள் ரயிலிலே ஏறக்கூடாது. குஷ்டரோகம் பிடித்த சிவா ஊர் ஊராக பிரச்சாரம் செய்கிறார். அதை தடுக்க இந்தியா முழுக்க இருக்க குஷ்டரோகிகளுக்கு தடை போட்டா வெள்ளக்காரன். ஏன் என்று சொன்னால் அதை என்று சொல்லியாகணும். அவர் பேச ஆரம்பிச்சொன்னே வந்தே மாதரம், அடுத்த கோஷம் அல்லாஹ் அக்பர். யாரு? துறவியான சுப்பிரமணிய சிவா, இந்து துறவியான சுப்பிரமணிய சிவா. காங்கிரஸ் கொள்கை இன்றைக்கு அன்றைக்கு 1907களிலேயே எல்லா மதமும் ஒன்று சொல்லுகின்ற முழக்கத்தை தமிழகம் முழுவதும் ஊரூராக கொண்டு சென்ற சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த நாள் இன்று. இப்படி தியாகிகள் எல்லாம் எதுல இருக்காங்க? காங்கிரஸ்ல இருக்காங்க. இந்த மூவர்ண ராட்டை கொடிக்காக திருப்பூர் வீதிகளிலே அடிபட்டு செத்தானே திருப்பூர் குமரன். தன் மண்டையிலே அடி விழுகிறது, மண்டை ஓடு உடைகிறது. உடைந்த மண்டை ஓட்டு சில் ஒன்று மூளைக்குள்ளே செருகிக் கொள்கிறது. செருகிறவுடனே மயங்கி விழுகிறார். மயங்கி விழுந்த பொழுது திருப்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். கொண்டு சென்ற பொழுது அந்த கொடியை எடுங்கள் என்று சொல்லி அந்த வேலாயுதன் நாயர் என்று சொல்லக்கூடிய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சொல்லுகிறார். அந்த மருத்துவர் சொன்னார், அந்த கொடிதான் அவன் உயிரை காத்துக் கொண்டிருக்கிறது, அந்த கொடியை அகற்றி. ஆனால் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது என்று வெள்ளைக்காரன் காலை நக்கி கிடந்த கூட்டம், வெள்ளைக்காரனுக்கு வாழ் பிடித்த கூட்டம் இன்றைக்கு பாராளுமன்றத்தின் உச்சியிலே உட்கார்ந்து கொண்டு காங்கிரஸ் தலைவர் ராகுலை தேச துரோகி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்திற்காக உயிர் காத்த இந்திரா காந்தி என்ன கிழித்து விட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை கட்டமைத்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு தேச துரோகி என்று பேசுகின்ற இந்த கலிசடை கூட்டத்தை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தி காட்டுவதற்குத்தான் காங்கிரஸ் பேரியக்கம் இன்றைக்கு இந்த மூவர கொடியை ஏந்தி இந்தியா முழுவதும் மக்களை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது சிந்தித்து பாருங்கள். காந்தி என்ற ஒரு மகானை இங்கல்ல, உகாண்டான்னு ஒரு நாடு ஆப்பிரிக்காவில், அங்க ஒரு காந்தி சிலை போறவே வர்றவெல்லாம் அங்க போனோன்னு இந்த ஆப்பிரிக்கர்கள் மேலே வச்சிருக்கின்ற தொப்பியை எடுத்து இப்படி வணங்கி விட்டு போகிறான். அப்ப ஒருத்தன் கேட்டான், என்னையா எங்கேயோ பிறந்த காந்திக்கு இங்க எதுக்கு கும்பிடு போடுற? இந்த காந்தி என்ற மனிதன் தான் கருப்பர்களான நாங்களும் மனிதர்கள் என்பதை உலகத்திற்கு காட்டிய மகத்தான தலைவன். அவனுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் என்று சொல்கிறான். உலகத்திலே அவர் என்ற தலைவனுக்கும் இல்லாத அளவிற்கு காந்தியினுடைய சிலை உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனால் இந்திய அரசு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற காந்தி சிலையை அகற்றி வேறு ஒரு இடத்திலே அனாதையாய் நிறுத்துகிறது. ஆனால் இந்திய சுதந்திரத்துக்கு அது என்ன பறவை? புல்புல், சிட்டுக்குருவி தண்டி இருக்கு அந்த பறவை. அதுல அந்தமான் ஜெயில் வழியா இது சிறைக்கம்பி வெளியே உள்ள இருந்த சாவர்கர் அப்படியே புல்புல் பறவையில ஏறி மந்திரம் போட்டு வந்து மகாராஷ்டிராவில் இறங்கி புரட்சி வேலை செஞ்சுட்டு உள்ள போனாருன்னு புராண சரித்திரம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற சரித்திர புரட்சர்கள் இன்றைக்கு அந்த சாவர்கர் படத்தை பாராளுமன்றத்திலே வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கோட்சேவின் அஸ்தி இன்னும் கரைக்கப்படவில்லை. கோட்சேவின் அஸ்தி இன்னும் கரைக்கப்படவில்லை. அவன் தம்பி கோபால் கோட்சேயும் அவருடைய பரம்பரையும் வைத்து பாதுகாக்கிறார்கள், வணங்குகிறார்கள். எதற்கு? அகண்ட இந்தியா. ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் வங்காளதேசம் நம்முடைய இலங்கை இது பர்மா எல்லாம் சேர்ந்து வந்த பிறகுதான் அவர் அஸ்தியை கலப்பாங்களா? அதுக்காக அவர் செத்தாராம். வரலாற்று புரட்சிகளை எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். RSS-க்கும் பிஜேபி RSS-க்கு கோட்சேக்கு சம்பந்தமே இல்லையா? ஒரு செய்தியோடு நான் சொல்லி முடிக்கிறேன். காந்தி கொலை வழக்கு நடக்கிறது. 8 பேர் மேலே குற்றவாளி கூண்டிலே ஏற்றப்படுகிறார்கள். 2 பேருக்கு தூக்கு தண்டனை. நாலாம் கோட்சேக்கு அவருடைய நண்பனுக்கும் தூக்கு தண்டனை. மீதி 5 பேர்ல 2 பேருக்கு ஆயுள் தண்டனை இப்படி கொடுத்தாச்சு. ஒரே ஒருவரை விடுதலை செய்கிறது நீதிமன்றம். அந்த நபரின் பெயர் வீர சாவர்கர். காந்தி கொலையில சாவர்கருக்கு சம்பந்தம் இல்லை என்று விடுதலை செய்கிறார்கள். ஆனால் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட 7 பேரும் அந்த கூண்டிலே இருந்து இறங்கி
வீர சாவர்கரின் காலை தொட்டு கும்பிட்டு விட்டு ஜெயிலுக்கு போகிறார்கள். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அந்த கொலைக்கு மூல காரணம் தூண்டுவராக இருந்த நபர் அவரை இன்னைக்கு உச்சியிலே தூக்கி பிடித்துக் கொண்டு தியாகி பட்டியலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் லட்சக்கணக்கான தியாகிகளை, லட்சக்கணக்கானவர்களை இந்த மண்ணிற்காக பலி கொடுத்த காங்கிரஸ் பேர் இயக்கம், மனச்சார்பின்மையை தூக்கி பிடித்த காங்கிரஸ் பேர் இயக்கம், ஜாதி வேறுபாடுகள் இல்லை என்று சொன்ன காங்கிரஸ் பேர் இயக்கம், அறிஞரன் முதல் அந்தரன் வரை அத்தனை பேரும் ஒன்று சொன்ன என்று சொன்ன காங்கிரஸ் பேர் இயக்கத்தை இன்னைக்கு துரோகி போல சித்தரித்து ஒரு துரோக கும்பல் இந்தியாவிலே அரசியல் சித்து விளையாட்டுகளை இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். முற்றுப்புள்ளி விழுந்து கொண்டிருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி பின்னரவை நோக்கி போகிறது. வருகிற 8ஆம் தேதி இன்னொரு 2 இடத்துல ஆணி அறைய போறான். ஹரியானாவில் ஒரு ஆணி, காஷ்மீர்ல ஒரு ஆணி, 2லும் காங்கிரஸ் பட்டொலி வீசி அங்கே பறக்க போகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. பிஜேபியுடைய புரட்சிகள் இன்னைக்கு வெளிவந்து விட்டன. என்ன உலகத்துல நான் இது மாதிரி ஒரு ஆட்சியை பார்த்ததே இல்லை. இந்த குழந்தைகள் ஒரு பொம்மை டிவி போடுவேன், போக்கோ டிவின்னு, அதுல சோட்டா பீம் அப்படின்னு ஒருத்தர் வருவேன். அந்த சோட்டா பீமுக்கும் நம்ம இந்திய பிரதமருக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. சோட்டா பீம் கிராமத்தில் இருப்பாரு, ராஜா ஆண்டுகிட்டு இருப்பாரு. ஆள்றது ராஜா. சோட்டா பீமுக்கு சட்டையே கிடையாது. ஆனா அவர் சந்திரனுக்கு போவாரு, ராக்கெட் இல்லாம சந்திரனுக்கு போவாரு. அங்க சட்டையை போட்டுக்க மாட்டாரு. சந்திரன்ல காற்று கிடையாது, நீர் கிடையாது, மனிதன் உயிர் வாழ முடியாது. ஆனா இவர் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்க சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வருவாரு. அப்படி ஒரு பில்டப் பண்ண மாதிரி ஒரு புது சோட்டா பீம் இந்தியாவின் பிரதமர். இன்னைக்கு அவர் என்னென்ன செய்கிறாரோ அது மாதிரி ஒரு போலி துன்பத்தை வடிவமைத்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை பிஜேபி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஏமாற்று சக்திகளை முறியடிப்போம். மூவர்ண கொடியின் பின்னாலே ஒன்று சேருவோம். இந்தியாவை பாதுகாப்பு உரிமையாம் என்பதறிந்தோம் என்ற பாரதியின் வாரிகளை சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். அடுத்தபடியாக நிகழ்வின் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அண்ணன் MP முருகேசன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு கொடுக்கிறேன்.